Hi friends, welcome back to Lot to See. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ யூஸ்வலாக கேட்குறது தான் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறதுல சந்தோஷம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு வீக் டேஸில் ஒரு ஷார்ட் ரைடு தான் பிளான் பண்ணோம். அஸ் யூஷுவல் வந்து கொஞ்சம் லாங் ஆகிடுச்சு. அரௌண்ட் 60 கிலோமீட்டர் வந்து ரைட் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி சைக்கிளிங் ரிலேட்டடாக ப்ளஸ் நிறையா பிளேசஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ரோடு வியூலாம் பார்க்குறதுக்கு என்ஜாய் பண்ணுறவங்க, அப்புறம் கேஜெட்ஸு இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸு அண்ட் லைக்ஸு இதெல்லாம் தான் வந்து எனக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. அஸ் யூஷுவல் தேங்க்ஸ் ஃபார் தேட். ஓகே, ஸோ ப்ளஸ் இது என்ன அப்படின்னா வந்து ஒரு ஃப்ரைடேயில் எப்படி வந்து நம்ம யூஸ்வலாக காமெடி மீம்ஸ் எல்லாம் பார்த்துருப்போமே, வெள்ளிக்கிழமை ஆனால் சன்ரைஸை கையில் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி வந்து எங்களோட குரூப்பில் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷல். என்ன அப்படின்னா வந்து சாட்டர்டே சண்டேயில் கொஞ்சம் லாங் ரைடு போவோம் அப்படிங்கிறதுனால. ஸோ இது வந்து ஒரு அரௌண்ட் 35 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க WCG அம்பத்தூர் சாப்டரில். கொஞ்சம் ஒரு 20 பீப்புள் வந்து மோர் தென் 20 வந்து வந்திருந்தாங்க. என்ன பிளான் அப்படின்னா வந்து அம்பத்தூர்லேருந்து ஆவடி, பட்டாபிராம், அப்புறம் அவுட்டர் ரிங் ரோடில் இருக்கிற அந்த ஜங்ஷன் வரைக்கும் போயிட்டு ரிட்டன் வரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான். அஸ் யூஷுவல் ஒரு மீட்டிங் பாயிண்டில் வந்து நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படி போனோம். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்ன ரீசன் அப்படின்னா கொஞ்சம் வில்லேஜ் சைடு, ஏர்லி மார்னிங் சென்னையில் கொஞ்சம் வில்லேஜ் சைடில் பார்க்குறது நல்லா இருந்தது. ஒரு பிரிட்ஜு வேறு, ஸோ நல்ல பிரிட்ஜாக இருந்தது. அது நல்லா ஏறி போகிறதுக்கு, சைக்கிளிங் பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது. அப்படி போயிட்டே இருந்தோம். எனக்கு வந்து இது என்ன இன்ட்ரெஸ்ட்டு, என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வந்து ரொம்ப பிடிச்சது அப்படின்னா வந்து முன்னாடி இருந்த கேமராவில் நான் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃப்ரண்ட் வியூ மட்டும் தான் இருந்தது. ஸோ இப்போ நான் வந்து தேவையான ஆக்சசரிஸ்லாம் வாங்கினதுனால சைட் வியூ என்னோடய ஃபேஸுமே வந்து நான் காட்டிக்கிற மாதிரி இருக்குது. ப்ளஸ் இந்த மாதிரி சைடில் பார்க்கும்போது நம்ம பஸ்ஸில் போகும்போதோ இல்லை காரில் போகும்போதோ வந்து சைடில் பார்த்துட்டு போகிறது நிறைய பேருக்கு பிடிக்கும். அது வந்து சைக்கிளில் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்துட்டு போகிறது நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால் வந்து எனக்கு இந்த வியூ வீடியோ போட்டுகிட்டே அப்படி பேசலாம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. பின்னாடி பார்க்குறதுக்கும் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு இது. அப்படி போயிட்டே இருந்தோம். இங்கே வந்து முக்கியமாக வந்து ஒரு சில இன்டீரியரில் சில கோவில்லாம் இருந்தது, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நீங்கள் அப்படி பார்த்துட்டே வாங்க, நல்லாயிருக்கும். இங்கே இருக்கிற இந்த அவுட்டர் ரிங் ரோட ஜங்ஷனாக வந்து டெஸ்டினேஷன். ஸோ எல்லாருமே வந்து பயங்கர ஃபன்னால் என்தூசியாஸ்டிக்காக வந்து சின்ன பிள்ளைங்க மாதிரி சைக்கிள் ரவுண்டு அடித்து ஓட்டிகிட்டு இருந்தாங்க, நல்லா இருந்தது. ஸோ இது ஒரு நல்ல இதுதான் ஆக்சுவலாக. ஏதோ ஒரு தண்ணி அடிச்சுட்டு சந்தோஷமாக இல்லையே, ஒரு ஹெல்த்துக்கு ப்ளஸ் நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸசைஸ் மாதிரி தான். அதில் ஃபன்னாக இருக்கிறது இன்னும் நல்லா இருக்குது. இங்கேருந்து கொஞ்சம் சில பேர் வந்து ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு ஃப்ரைடே அப்படின்றதுனால கிளம்பிட்டாங்க. பட் என் கூட வந்த ஃப்ரெண்ட் ஒருத்தர் என் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவர், அவர் வந்து அவுட்டர் ரிங் ரோடில் இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓகே, நமக்கும் ஆஃபீஸ் டைம் இருக்குது, இருந்தாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். எங்களுக்கு முன்னாடி, நமக்கு முன்னாடி எந்திக்கிற சூரியனுக்கு முன்னாடி நாங்கள் எந்திரிச்சு போனோம், பார்த்தோம், நல்லா இருந்தது. அவுட்டர் ரிங் ரோடில் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், ரைட் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஈவன் அந்த ப்ராடான ரோடில் போகிறது, நிறையா பிளேசஸ். அந்த டைம் நான் இதுக்கு முன்னாடி குன்றத்தூர் ரைடு போயிருந்தேன். அப்போ வந்து என்னால் வந்து ஃபுல் வியூ ரெக்கார்ட் பண்ண முடியல, டெஸ்டினேஷன் மட்டும் தான் போயிட்டு ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சது.
அதனால் வந்து ஃபுல்லாக வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஏர்லி மார்னிங் இந்த மாதிரி வந்து ஒரு சன்ரைஸ் பார்க்குறதுக்கு எப்போதுமே வந்து நல்லாயிருக்கும். ஈவன் எங்கே போனாலும் சரி பார்க்குறது நல்லாயிருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு ஆக்டிவிட்டியோட இந்த மாதிரி பார்க்குறது இன்னும் நல்லா இருந்துச்சு. எங்கள் கூட ஒரு மேடமும் வந்திருந்தாங்க. நிறையா லேடிஸ் ரைடர்ஸ்லாம் இருக்காங்க. பட் அவங்களுக்கு ஃப்ரைடேங்கிறதுனால இவங்களுக்கு சான்ஸ் கிடச்சிது, எங்கள் கூட வர முடிஞ்சது. இவங்க எல்லாமே வந்து முன்னாடி சொன்ன மாதிரி பிஆர்எம் ரைடர்ஸ், பிஆர்எம் கம்ப்ளீட் பண்ணவங்க, அவங்களுமே வந்திருந்தாங்க. ஸோ அப்படி போயிட்டு பூந்தமல்லி ஜங்ஷன் வரைக்கும் போயிட்டு ஒரு ரிட்டன் வரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போயிட்டு வந்தோம். மெயினாக நான் இந்த வீடியோவில் வேறு என்ன பேசலாம் அப்படின்னு நினச்சேன்னா, நிறையா பேர் டவுட்டு, அதாவது கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தீங்க, உங்களை நாங்கள் பைபாஸில் பார்த்தேன், அதாவது என்ன மாதிரி சில ரைடர்ஸ் பார்த்தேன், நான் வந்து சோலோவாக ரைட் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி ஜாயின் பண்ணுறது, உங்கள் நம்பர் கொடுங்க, நான் உங்களை காண்டாக்ட் பண்ணி நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து பர்சனலாக வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து மொபைல் நம்பர் கொடுக்கறது எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. அதனால் வந்து சாரி, என்னால் அதை ஷேர் பண்ண முடியல. பட் நீங்கள் வந்து சோலோவாக இருக்கீங்க, சென்னையில் இருக்கீங்க, சோலோவாக ரைட் பண்ணிகிட்ருக்கீங்க, சென்னையில் இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, குரூப்போடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க WCCG அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் வரும். அதில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு, ஃப்ரீ தான், ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நியரஸ்ட் சாப்டர் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸை வந்து ஒவ்வொரு சாப்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு சாப்டருக்கும் வந்து அட்மின், ஆர்கனைசர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ அவங்களோட மொபைல் நம்பர் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அவங்க ஆர்கனைஸ் பண்ணி எப்போ கிளம்புறோம், எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் ப்ளஸ் இன்னொரு சில பேர் எல்லாம் கேட்டிருந்தாங்க, நான் வந்து ஜஸ்ட் இப்போ தான் ஒரு பிகினர், எப்படி வந்து 50 கிலோமீட்டர்ஸ்லாம் போகிறது அப்படின்னு. நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போகிறதே வந்து என்ன பிகினிங்கில் வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது. டெய்லி வந்து 2.5 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி தான் நான் கிராஜுவலாக ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி கிராஜுவலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து, எனக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்து நான் ஒரு எப்படி நான் வந்து இந்த வீடியோ யூடியூப்குள்ளே வந்தேன் அப்படிங்கிறதே சொல்லிடுறேன். நான் இந்த மாதிரி சைக்கிளிங்கில் ஸ்டார்ட் பண்ணேன். சரி, எனக்கு அந்த மாதிரி குரூப்போட கான்டாக்ட்லாம் இல்லை, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு தோணும்போது யூடியூப் சர்ச் பண்ணும்போது யூடியூப்பில் நிறைய பேர் இந்த மாதிரிலாம் லொக்கேஷன்ஸ் எல்லாம் போகிறாங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, நம்மளும் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு, பண்ணேன் நான். அப்போ நான் வந்து ரெகுலராக பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 20-30 அப்படிங்கிறது அவங்களோட ரெகுலர் ரைட்ஸ் வீக் டேஸில் போகும்போது கொஞ்சம் ஸ்டாமினா பில்டான மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இந்த மந்தில் வந்து லாஸ்ட் மந்த், அதாவது செப்டம்பரில் வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டெய்லி ஆல்டர்னேட் டேஸில் வந்து 50 கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். எப்படி நம்மளால் வந்து 10 கிலோமீட்டர் போகிறது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நினச்சனோ, பட் இப்போ வந்து 50 கிலோமீட்டர் போகிறது பெரிய பெருசாக இருக்குது. ப்ளஸ் இன்னும் என்னென்னா, அந்த மாதிரி குரூப்பில் போகிறதுனால நம்ம ஒரு 100 கிலோமீட்டர் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷமாக அச்சீவ்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கும்போது, குரூப்பில் அவங்க சீனியர்ஸ் எல்லாம் போடுறத பார்க்கும்போது நம்ம 100 பண்ணோம் அப்படின்னா வந்து அதே டைமில் இல்லை அதை விட கொஞ்சம் கம்மியான டைமில் வந்து அவங்க இன்னொரு லெவலில் வந்து அச்சீவ் பண்ணிப்பாங்க. அதை பார்க்கும்போது நம்ம இன்னும் பண்ணல, இன்னும் நிறையா பண்ணணும், நிறையா லேர்ன் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும். ஸோ அதுவும் வந்து பயங்கர அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கும்போது என்கரேஜ்மெண்ட்டாக, சந்தோஷமாக அந்த மாதிரிலாம் இருக்கும், பயங்கர பூஸ்ட்டாக இருக்கும், பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, குரூப்பில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ப்ளஸ் எனக்கு வந்து பர்சனல் நம்பரை வந்து ஷேர் பண்ணுறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, சாரி. இன்னும் ஒரு சில பேர் நான் வந்து சோலோவாக வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் ஃபேமிலியில் வந்து ரொம்ப பயப்படுறாங்க, ஏன் அவ்வளோ தூரம் போகிற, இந்த ஏஜுக்கு அப்புறம் வந்து ஏன் போகிற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எனக்கு இது வந்து இப்போ தப்பாக இருக்குது, நம்ம பண்ணுறது கரெக்டு தானே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தாட் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக இருக்கும். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் போகிறது வந்து சர்வீஸ் லைனில் ஒரு லூப் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வர்றது, அந்த மாதிரி தான் வந்து சர்வீஸ் ரோட்டில் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போ இனிஷியலாக வந்து பைபாஸில் போனோம், தாம்பரம் வரைக்கும் ஒரு
பைபாஸில் ஒரு லாங் ரைடு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு அவ்வளோ பைபாஸ்லாம் வேண்டாம், ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் வரும், அதனால் வேண்டாம் ரிஸ்க்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. கண்டிப்பாக அது ரிஸ்க்கு தான். இந்த மாதிரி குரூப்பில் போகும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டு, சப்போர்ட்டு, நமக்கு நிறையா கைட் பண்ணுவாங்க. ஏதாவது ஹெவி வெஹிக்கிள்ஸு, ஈவன் முன்னாடி ஏதாவது ஒரு ஸ்பீட் பிரேக்கரு, ஒரு பள்ளம் ஏதாவது வந்தால் கூட வந்து வாட்ச் அவுட் அப்படின்னு சத்தமாக சொல்லி நமக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. அதனால் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதெல்லாம் வேண்டாம், கண்டிப்பாக அந்த மாதிரி எண்ணமே வேண்டாம். ஏன் அப்படின்னா வந்து ஈவன் இந்த குரூப்பில் above 50, above 60, above 40+ இவங்கெல்லாம் வந்து தைரியமாக எவ்வளவோ அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒன்றுமே பண்ணலை கண்டிப்பாக அப்படின்னு தோணும். தைரியமாக பண்ணலாம், அவங்களோட கைடன்ஸு, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ பண்ணலாம் கண்டிப்பாக. அதை பற்றியெல்லாம் இது பண்ணுங்கள். குரூப்பில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது குரூப்பில் பண்ணுங்கள். இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி மட்டும் இல்லாமல், சப்போஸ் ஏதாவது லாங்காக நீங்கள் தனியாக போகும்போது பஞ்சரு இல்லை ஏதோ ஒரு பிரேக்கில் இஷ்யூ, இல்லை உங்கள் சைக்கிள் டியூபு டயர் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா கூட வந்து பயங்கர பேனிக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரிலாம் வேண்டாம், அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஸோ குரூப்பாக போகும்போது எப்போதுமே வந்து நாங்கள் யூஸ்வலாக எல்லாருமே இந்த குரூப்பில் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பஞ்சர் கிட்டு, எக்ஸ்ட்ரா 2 டியூபு, ஹெல்மெட்டு, ஹெட்லைட் அண்ட் ஏர் லைட்டு, இது எல்லாமே வந்து கண்டிப்பாக கம்பல்சரி. ஸோ இதெல்லாமே வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியலனாலும் இனிஷியலாக வந்து நாங்கள் எல்லாமே கைட் பண்ணுவோம். பக்கத்தில் இருந்து என்னென்ன பண்ணணுமோ அப்படிங்கிறத எல்லாமே வந்து கைட் பண்ணி பண்ணுவோம். ஸோ பஞ்சர் லாங்காக போயிட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பண்ணுறது நமக்கு தெரியாது, ஃபஸ்ட் டைம் தெரியாது. பட் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். என்னோடய பையனோட சைக்கிளில் பஞ்சர் ஆச்சு, அவனோட சைக்கிள் நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து ட்ரை பண்ணிட்டேன். ஸோ அதான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இனிமேல் வந்து எனக்கு என்னோடய சைக்கிள் குயிக் ரிலீஸ் வேறு டயரு, ஸோ அதனால் வந்து ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. லாங்காக போகலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இப்போ இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக சோலோ ரைடுக்கும் குரூப் ரைடுக்கும் வந்து நிறையா ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. ப்ளஸ் குரூப் ரைடை வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ரிஸ்க்கு, தனியாக போகிறது பயம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி குரூப்பாக கண்டிப்பாக போனால் இன்னும் நல்லாயிருக்கும், ஃபன்னாக இருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து ஃபுல்லாக தனியாக தான் இருப்பேன், நான் வந்து ஃபுல்லாக வந்து சோலோவாக தான் இருப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து சோலோ தனியாக இருக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு நடுவில் போயிட்டு நைட்டு இல்லை ஈவன் பகல்லே கூட வந்து எங்கேயுமே ஆள் இல்லாத இடத்துல போய் பஞ்சர் ஆச்சு அப்படின்னா வந்து ரிஸ்க்கு தான் இல்லையா? ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு குரூப்பில் போனோம் அப்படின்னா வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தைரியமாக பண்ணுங்கள். நம்மளோட ஹெல்த் ஈவன் நம்ம பயப்பட வேண்டியது இந்த ஏஜுக்கு அப்புறம் வந்து பண்ணுறது கரெக்டு தானே அப்படின்னு இல்லை. நம்மளோட ஹெல்த் எல்லாம் பார்த்துட்டு கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுறது கரெக்டு. ஸோ அதுதான் நானும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லுவேன். ஸோ எடுத்தோன்னே வந்து ஒரு சில பேர்லாம் எடுத்தோன்னே 100 கிலோமீட்டர் சைக்கிள் வாங்கினேன், மறுநாளே வந்து 100 கிலோமீட்டர் போனேன். பண்ணலாம், உங்களால் முடியும். பட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பெயின் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு 2-3 டேஸ் வந்து பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து யூஸ்வலாக எல்லா இதுலேயும் இருக்கிறது தான். எடுத்தோன்னா ரன்னிங் போகிறது, காரில் ரொம்ப தூரம் போய் அதுக்கப்புறம் டயர்ட் ஆகிறது, இந்த மாதிரிலாம் யூஸ்வலாக இருக்கிற மாதிரி தான் இதையும் இருக்குது. ஸோ குரூப்பாக ரைட் பண்ணுங்கள், சைக்கிளிங் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய பிளேசஸ், பக்கத்தில் இருக்க பிளேசஸ் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நான் இப்போ அந்த என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸ் இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ அதான் வந்து எனக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் தட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க ஃபுல்லாக வந்து, பட் சப்ஸ்கிரைப் பண்ணல. ஸோ பண்ணிங்க அப்படின்னா வந்து எனக்கும் அது இவ்வளோ பேருக்காக நான் வந்து பண்ணணும் அப்படிங்கிற வந்து ஒரு தாட் இருக்கும். என்னை வந்து இன்னும் மோட்டிவேட் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் தேட். நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. நான் யூஸ்வலாக சொல்கிற மாதிரி இன்னும் நிறையா பார்க்கணும் லைஃப்பில். lot to see. Thank you. Thanks for watching. Bye. முக்கியமாக இன்னொன்று வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு லாங் ரைடு ஃபுல்லாக வந்து சீனிக் வியூ இருக்கிற மாதிரி ஒரு ரைடு இப்போ வீக்கெண்டில் போயிட்டு வந்தோம். ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன், பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும், பிடிக்கும். See you. Bye.